ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பாதாம் கீர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1/2 லிட்டர் பால், அது கூட வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பும், பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அது ஒரு கை பிடி தான் எடுத்துருக்கிறேன். அது கூட வந்து மில்க் மேட் எடுத்துருக்கேன். அது எப்படி செய்கிறேன்ட்டு பாருங்கள். வந்து குக்கர் எடுத்து அதை வந்து காய வச்சுருக்கிறேன். அதை வந்து பாலை சேர்த்துக்கிட்டேன். பாலை தண்ணி ஊற்றாமல் நல்லா காய்ச்சிடுங்க. அது கூட வந்து முந்திரி பருப்பை எடுத்து முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் நையல் நரங்கலமாக அரைச்சிக்கோங்க. பாலை நல்லா காய்ச்சிக்கிட்டு எடுத்து வச்சுருக்க பாதாமையும் முந்திரி பருப்பையும் இடிகளில் தான் போட்டு இடித்து வச்சுருக்கிறேன். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கலாம். இப்படி குறைன்னு அரைச்சிக்கோங்க. அதையும் அது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அது கூட ஊற வச்சுருக்கிற பச்சரிசி எடுத்து அது கூட சேர்த்துக்குங்க. ஊற வச்சுருக்க பச்சரிசியும் சேர்த்துக்கிட்டேன். கூட வந்து மில்க் மேட்டையும் சேர்த்துக்குங்க. மில்க் மேட் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நான் ஸ்பூனில் இல்லாமல் இப்படி ஊற்றி வைக்கிறேன். அது கூட எடுத்து வச்சுருக்க சீனியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா அடி பிடிக்க விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இதாகிடுச்சு. நீங்கள் வந்து இதை நல்லா ஆறினோன்னே ஒரு இதில் ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.